அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறார் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெரிய உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒன்று. அதையும் குறிப்பா டெல்லியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைச்சர் நம்ம பாஷையில நம்மளோட பேசுறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மிகச்சிறப்பு. இன்னைக்கு அவங்க உங்களோட எல்லாம் பேச போறாங்க. எங்கேயோ அரசாங்கம் இருக்கு, அவங்க பேசுறது சில சமயம் நம்மளுக்கு புரியல. ஆனா எனக்கு எத்தனையோ திட்டங்கள் கொடுத்திருக்காரு மோடி ஐயா. கேஸ் கொடுத்திருக்காரு, டாய்லெட் கொடுத்திருக்காரு, நான் சுயதொழில் தொழில் இருக்கேன், எனக்கு லோன் கொடுத்திருக்காரு, நான் தெருவோரத்துல இளநீ கடை வச்சிருக்கேன், எனக்கு 10,000 ரூபாய் ஸ்வநிதி திட்டத்துல கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் இங்க நாம நேரடியாக மத்திய அரசாங்கத்தோட திட்டத்துல பயன்பெற்றோம். இந்த திட்டங்கள்லாம் எப்படி செயலாக்கம் பெற்றது, எப்படி இந்த திட்டம் இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மோடி ஐயா குறைஞ்சது 4 திட்டம் 5 திட்டத்தை கொடுத்திருக்காரு. கொரோனா காலத்துல நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தப்போ குழந்தைங்க எல்லாம் அம்மா கிட்ட அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது மோடி ஐயா எந்த குழந்தைங்களும் பசியோட இருக்கக்கூடாதுன்னு தான் ரேஷன் கடையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ அரிசிய ரேஷன் கடையில நம்மளுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த திட்டத்துல கொரோனா காலத்துல அவ்வளவு பெரிய மக்கள், அவ்வளவு பெரிய தொகையில மக்கள் எல்லாம் பசியாத்தினவங்க அப்படின்னா அதற்காக திட்டமிட்டு அந்த பணத்தை எல்லாம் நமக்காக கொடுத்த நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு நம்ம பதவிக்கு வந்திருக்காங்க. எதுக்காக? அந்த சகோதரிகளே, இங்க ஹால்ல இருக்கிற எல்லாருமே பெண்களா இருக்கீங்க. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல முழுமையாக பெண்களை மட்டும் உட்கார்ந்து பெண்கள் கிட்ட உங்களோட பிரச்சனை என்ன, இந்த திட்டத்துல நீங்க எப்படி பலன் பெற்றிருக்கீங்க, இந்த திட்டத்தை இன்னும் முன்னேற்ற முடியுமா, மாற்ற முடியுமா, இதையெல்லாம் நேரடியாக அமைச்சரோட சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னைக்கு நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில அமலாசி சட்டமன்ற தொகுதி மிக முக்கியமான தொகுதி. இது பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. இந்த தொகுதியில தான் அதிகமான மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் விவசாயிகள், விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மண்வள அட்டைகள் இருந்து நீங்க டாய்லெட் கட்டி கொடுக்கறது வரைக்கும் 6,000 ரூபாய் வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு போறது எல்லாமே இந்த தொகுதியில அதிகமா நடந்துட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் 10 வருஷ காலம் மோடி ஐயாவோட ஆட்சியில ஒவ்வொரு கிராமத்துக்கும் படிச்சவங்க படிக்காதவங்க, ஏழைங்க பணக்காரங்க, இளைஞர்கள் பெண்கள், விவசாயிங்க விவசாய கூலி தொழிலாளர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல நேரடியாக 1 ரூபாய் டெல்லியில கொடுத்தா கூட இடையில யாருக்கும் இடைத்தரகர்கள் இல்லாம எந்த கட்சிக்காரங்க வாசல்லையும் போய் நிக்காம மோடி ஐயா ஒரு பட்டனை தட்டினாருன்னா நேரா அவர் கொடுக்கிற அமௌண்ட் அப்படியே இன்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டு இருக்குன்னு சொன்னா 10 வருஷ காலம் ஏழை மக்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த அக்கறை ஏழை மக்களுடைய வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான திட்டங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சு 9 கட்சிகள் ஒன்றாக இணைந்து 10 வருஷ காலம் ஆட்சி செய்த பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக இப்ப நடக்க போற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இங்க நீலகிரி தொகுதியில பாருங்க சகோதரிகளே, இங்க நிறைய பட்டியலினத்தை சார்ந்தவங்க இருக்கீங்க. அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர், அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு டெல்லியில அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்து இந்த சமுதாய மக்களோட நான் இருக்கிறேன்னு பிரதமர் மோடி சொல்லிட்டு இருக்கார். முருகன் ஐயா தமிழ்நாட்டில இருந்து நம்ம எம்பி ஆக்கல, ஆனா பிரதமர் மோடி முடிவு பண்ணாரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு எம்பி கொடுக்கறாங்களோ இல்லையோ, நாம ஒரு சாதாரணமான குடும்பத்தை சார்ந்த அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த, இன்னொன்னு கூட சொல்றேங்க, இதுவரைக்கும் மத்திய அமைச்சர்கள்ல ஒருத்தர் கூட அருந்ததியர் சமூகத்துக்காரங்க கிடையாது. முதன்முறையாக அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த ஒரு ஏழை மகன், அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியை மத்திய பிரதேசல இருந்து அவர் எம்பி ஆக்கி கொடுத்த அழகு பார்த்திருக்காரு மோடி ஐயா. இது வேற ஏதாவது திராவிட கட்சிகள்ல நடக்குமா? யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற கட்சிகள்ல ஒரு கட்சி கூட உங்ககிட்ட ஓட்டு
கேட்டு வர்றவங்க யார் பிரதமர்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மோடி அவர்களே பிரதமர் வேட்பாளராக சொல்லி வாக்கு கேட்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. மீதி கூட 2-3 கட்சிகள் எல்லாம் அங்க வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்பாங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டா யார் பிரதமர் அப்படின்னு கேளுங்க. அந்த தெருவுல தண்ணி வரலன்னு போய் கேட்டா அந்த கவுன்சிலர் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? இந்த 2 தெருவுல எனக்கு என்ன ஓட்டு போட்டீங்களா, உங்களுக்கு கேட்டா தண்ணி கொடுக்கணுமான்னு கேட்பாரா இல்லையா? கேட்பாரா இல்லையா? உங்ககிட்ட கேட்டுட்டாங்க முன்னாடி. ஆனா பாருங்க, மோடி ஐயா ஒரு எம்பி கூட நாம கொடுக்கலாமா இந்த ஊர்ல இருந்து? 2014 கொடுக்கல, 2019 கொடுக்கல. ஆனா கூட ஊட்டிக்கு என்ன, நீலகிரி தொகுதிக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு நினைச்சு பாருங்க. 2,80,000 குடும்பங்களுக்கு சுத்தமான தண்ணி வழங்குவதற்காக மோடி. இங்கெல்லாம் நிறைய கிராமப்புற பகுதி உங்களுக்கு எல்லாம் தெரியும். காலையில எந்திரிச்ச நேரத்துல வெளியில போகணும்னா காடு கரை எங்க இருக்குது, குட்டை எங்க இருக்குதுன்னு தேடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு 1,55,000 குடும்பங்களுக்கு கழிப்பிடம் கட்டி கொடுத்திருக்கிற மோடி ஐயா. நினைச்சு பாருங்க, 1,55,000 குடும்பம் கழிப்பிடம் வாங்கியிருக்காங்கன்னா ஏழைகள். இதுவரைக்கும் அவங்க வீட்டுல இல்ல. இன்னைக்கு அந்த குடும்பங்கள் எல்லாமே, அந்த பெண்கள் எல்லாம் கௌரவமா சொல்றாங்க, எங்க வீட்டுல டாய்லெட் இருக்குதுப்பா அப்படின்னு கௌரவத்தோட சொல்ல வச்சது மோடி ஐயா. 13,000 வீடுகள், வீடு இல்லாத ஏழைகளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நம்ம தலைக்கு மேல ஒரு கான்கிரீட் வீடு இருக்காதா அப்படின்னு நினைச்ச ஏழைகளுக்கெல்லாம் இந்த தொகுதியில 13,000 வீடுகளை கட்டி கொடுத்தவர் மோடி ஐயா. நாம எம்பி கொடுக்கலாமா அவருக்கு? எல்லாத்துக்கும் 5 லட்சம் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டம். யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீங்க ஆஸ்பத்திரியில போய் பார்த்துக்கலாம். 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ். இந்த தொகுதியில மட்டும் 18,000 குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் மோடி ஐயா கொடுத்திருக்காரு. நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க, நாம ஒரு எம்பியை கொடுக்காதப்பவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இத்தனை விஷயத்தை இந்த மக்களுக்காக செய்யறாருன்னா, இங்க இருக்க ஒரு எம்பியை கொடுத்து நம்ம முருகனையாக ஏற்கனவே மந்திரியா வச்சிருக்காங்க, இல்ல. ஆனா நாம் எல்லாரும் மோடி ஐயாவுக்கு ஆதரவா முருகன் சாருக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சா நம்ம அவனாசி தொகுதி, நீலகிரி தொகுதி முழுமைக்கும் என்ன வேணுமோ உடனுக்குடன் கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்மளோட அரசாங்கம் அமையும் போது வாய்ப்பாரு. அதனால உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்ட கேட்கறது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு வருவாங்க, உங்களை குழப்பறதுக்காக வருவாங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் நடப்பது, மத்திய அரசாங்கத்துக்கான தேர்தல், பிரதமர் யார் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தேர்தல். இது மாநிலத்தில் ஆட்சிக்கு தேர்தல் இல்ல, பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு தேர்தல் இல்ல. இது நடக்கிறது பிரதமர் யார் வரணுங்கிற ஒரு முடிவெடுக்கக்கூடிய தேர்தல். இத மனசுல வச்சுட்டு முருகன் அவர்களுக்கு என்ன சின்னத்துல ஓட்டு போடுவீங்க? சட்டமா சொல்லுங்கக்கா, என்ன சட்டமா? தாமரை சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வெளிய காலையில நேரத்துல எந்திரிச்சு மகாலட்சுமி கும்பிடுங்க. ஏன் மகாலட்சுமி கும்பிடணும் சொல்லுங்க? லட்சுமி தாமரையில் இருக்கு இல்லையா? அதனால மகாலட்சுமி கொடுக்கிற அருள் மாதிரி நாம எல்லாரும் நம்ம குடும்பத்துல நல்லா இருக்கணும். லட்சுமி கடாட்சமான்னு சொன்னா நாம எல்லாரும் நாம ஓட்டு போட வேண்டிய ஒரே சின்னம் என்னத்தின்னா அந்த தாமரை சின்னத்தை வாக்களித்து நம்முடைய திரு எல் முருகன் அவர்களை வெற்றி பெற செய்வோம் என கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்திருக்கக்கூடிய, ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகள், வடக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள்